திரையுலகில் கேளிக்கை வரி 8% 4% குறைக்கப்பட்டிருக்கு. அதாவது நம்ம அத்தியாவசிய வரிகள் இருக்கும் பொழுது அதனால என்ன நடக்கும்னு நீங்கள் சொல்லுங்கள். இல்லை, நமக்கு அந்த அத்தியாவசிய வரிகள் இருக்கும் பொழுது இந்த பொழுதுபோக்கு வரிகள் குறைச்சது அப்படின்றது ஒரு விமர்சனத்துக்குள்ளாகி இருக்கு. பொதுமக்கள் அதை எப்படி பார்க்குறாங்க? அது இருக்கட்டும், வரியை குறைக்கிறாங்க சரி. இப்போ அதனால என்ன நடக்கும்? திரைத்துறையினருக்கு என்ன நன்மை நடக்கும் சொல்லுங்க. அண்ணன் கேட்குறேன், சொல்லுங்க. என்ன நன்மை நடக்கும்? ஒரே ஒரு நிறுவனம், ஒரே ஒரு குடும்பம் தான் அந்த மொத்த படங்களை வாங்கி விநியோகம் செய்யுது. உங்களுக்கு தெரியாதா? முன்னாடி இருந்த மாதிரி திரையுலகம் இருக்குதா? யாராவது சொல்லுங்க. யாராவது ஒரு திரைக்கலைஞரே அல்லது விநியோகஸ்தர்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு. அப்படி இருக்கா? அவங்க நினைக்கிறது தான் படம் வெளியாகும், அவங்க நினைக்காத படம் வராது. அவங்க அது மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த கேளிக்கை வரி யாருக்காக குறைச்சிக்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள்.